நாளென் செய்யும் வினிதான் செய்யும் இனி நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 15/2/2021 முதல் 21/2/2021 வரை இந்த பலன்கள் நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்லி வருகிறோம். கிரக நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சனி, புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். கும்பத்தில் சூரியன் இருக்கிறார். மீனத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். கிரக மாறுதல்கள் என்பது 19ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் ரிஷபம் சென்று பலனை தர இருக்கிறார். மீனத்தில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் ரிஷபம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரக மாறுதல்கள். இப்போ முக்கிய நாட்கள் இருக்கும் இல்லைங்களா? இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்பிறை நாட்கள், அற்புதமான நாட்கள். அதில் முகூர்த்த தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது 15ஆம் தேதியே முகூர்த்த தேதி தான், பிப்ரவரி 15. 19ஆம் தேதி உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. முருகப்பெருமானை வழிபட வேண்டிய அற்புதமான ஒரு நாள். கந்த சஷ்டி கவசம் சொல்ல வேண்டிய நாள். நீங்கள் ஆறுமுக பெருமானை எவ்வளவுக்கு எவ்வளோ வணங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏறுமுகமாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை. நாம் ஒவ்வொரு பதிவுலையும் வலியுறுத்தி சொல்லிட்டு வரோம், குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக எந்த ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் பொழுது, பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கணுமா, வீடு வாங்கணுமா, வண்டி வாகனங்கள் வாங்கணுமா, இது மாதிரி இடம் பூமி ஏதாவது வாங்கணும், இது மாதிரி சுப நிகழ்வுகள் கடகண்ணி திறக்கணுமா, இது மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்து ஒரு நல்ல சுப ஓரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அற்புதமாக அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு நிலை வரும். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் இந்த வார கிரகங்கள் இந்த வாரத்திற்கு 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது மேஷ ராசிக்கு இந்த கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. மேஷ ராசி அன்பர்கள் எப்பவுமே சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர்கள். எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிச்சிடணுன்ற ஒரு வைராக்கியம், விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு இருக்கக்கூடியவர்கள். அதுலேயும் இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இப்போ 12 கட்டங்கள்லேயும் 2 இடத்துல ஆட்சி பெறுவார். விருச்சிகமும் இன்னொரு மேஷத்துலேயும். கடகத்தில் நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் அடைவார், அது கூட ஓகே தான். மகரத்தில் உச்சம் பெறுவார். ஸோ இந்த 4 இடங்களில் செவ்வாய் வரும்பொழுது மகத்தான பலன்களை தருவார். மேஷராசிக்கு மட்டுமல்ல, மற்ற ராசிகளுக்கும் தர கடமைப்பட்டவர். அதாவது பூமியால் லாபம், பூமி வாங்கக்கூடிய ஒரு நிலை, வீடு வாசல் அமையக்கூடிய ஒரு நிலை. வீடு வாசல் இது வரைக்கும் வாங்காமல் இருந்திருப்பாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி நிறுத்தியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் பேசி ஆரம்பித்து அதை வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். அங்காரகனுக்கே எப்பவுமே பூமிகாரகன்னு பேர் செவ்வாய்க்கு. ஸோ அப்போ பார்க்கும்பொழுது அவர் பூமியை தரக்கூடியவர். வீடு வாசல் வாங்கலாம், இது மாதிரி ஏதாவது நல்ல நிகழ்வுகள் நடக்கும். இப்போது இந்த வார கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராசி அதிபதி ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கூடக்கூடிய ஒரு காலகட்டம். அதோடு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை கூடும்.
சரிங்க, 4 நாள் மேஷத்தில் இருக்கார், அதுக்கப்புறம் மாறி போய் ரிஷபத்துக்கு போயிடுறாருங்க. நல்லவன் நல்ல இடத்துக்கு தான் போகிறார். 1ஆம் இடத்து அதிபதி 2க்கு போகிறது நல்லது. அதையும் தாண்டி குரு பார்க்குறாருங்க. குரு பார்வை கோடி நன்மை. அப்போ செவ்வாயால் உங்களுக்கு மேஷ ராசிக்கு மட்டுமல்ல, எல்லா ராசிகளுக்குமே ஒரு சிறப்பான ஒரு நிலை. ஆதிபத்தியம், நல்ல ஆதிபத்தியம்னு சொன்னால் சிறப்பாகவே செய்வார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2ஆம் இடம் அப்படின்னும் போது தனவரவு கூடும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்துவார்கள். உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தேக ஆரோக்கியம் அதாவது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும். ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 5ஆம் வீட்டுக்குடையவன் உங்களுக்கு 11லிருந்து 5ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 5க்குடையவன் நல்லா இருக்கார், 9க்குடையவன் 10ல் இருக்கார், 10க்குடையவன் 10ல் இருக்கார். மாபெரும் சிறப்புங்க. இந்த கிரகங்கள் இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான வாரம். கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது, வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்கார்? 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. எடுத்த காரியங்கள் 100% வெற்றி பெறும். இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. அதோடு பார்த்திங்கன்னா பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றி சம்பாத்தியம் பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு வாரம். 4ஆம் இடம் அப்படின்னும்போது குரு பார்வை கோடி நன்மைங்க. 4ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதுங்க பாருங்கள். வருட கிரகங்கள் குரு சனி பார்க்குது, புதனும் சுக்கிரனும் பார்க்குறாங்க. அற்புதமான ஒரு இடம். 4ஆம் இடத்தை சனியும் சுக்கிரனும் பார்க்குறது, குருவும் பார்க்குறது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் இல்லாதவங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு இல்லாதவங்க, ஏன்னா 4ஆம் வீட்டை குருவும் பார்க்குறார், செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார், அவரும் பார்க்குறார், 4ஆம் வீட்டை பார்க்குறார். ரொம்ப சிறப்பான ஒரு நிலை. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. 5ஆம் இடம் அற்புதமாக இருக்குங்க. புத்திர புத்திரிகை ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருந்து அவர் 11ல் உட்காந்து 5ஆம் வீட்டை பார்க்குறார். இது மாபெரும், தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. கும்பத்திலிருந்து சிம்மத்தை பார்க்குறார் சூரிய பகவான். பிள்ளைகளால் பெருமிதம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்க படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தா வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லை நல்ல கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும், ஒரு சிலர் படிக்கணும் அப்படின்னா படிப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போது 11ல் இருக்கிறதால பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் ரொம்ப தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கிங்க, எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். கணவன் மனைவி கொஞ்சம் 7ஆம் வீட்டு அதிபதி 10ல் இருக்கிறார். அது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம், ஆதரவு, பெருமை, சந்தோஷம் இருக்கிறது. இருந்த போதிலும் சனி பார்வை கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு, சண்டை சச்சரவு வரக்கூடிய நிலை இருக்கும். இங்கே மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கை, நிதானம், பொறுமை தேவை. அடுத்தது பாக்கியாதிபதி 10ல் இருக்கிறார். இது அற்புதமான ஒரு நிலை. குரு பகவான் 10ல் குரு இருந்தால் பதவி போகும், பதவி ஆட்டங்காணுவாங்க. ஆனால் இங்கே நீச்ச பங்கம் அடைகிறார். தனித்த குரு இல்லை, அந்தனும் தனித்திருந்தால்தான் அவதிகள் மற்ற உண்டு. இங்கே 4 கிரக சேர்க்கை இருக்கிறது. அதனால் வருட கிரகம் சனி பகவான் கூடவே இருக்கார். அப்போது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை,
சிறப்பாக இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரு, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைலாம் விலகி ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. மேலதிகாரினுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கி மற்றும் தனியார் துறை அல்லது அரசு மூலியமாக கடனுதவி பெற்று கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 12ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. அதனால் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக போங்க. தெரியாத அன்னோன் பர்சன்கிட்ட கொஞ்சம் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பார்த்து பேசுங்க. பொது இடம், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், இது மாதிரி இடங்களில் அன்னோன் பர்சன்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போய் அவர் ஒன்று சொல்லி ஏதாவது பிரச்சனை வரலாம். சண்டை சச்சரவு, அசிங்கம், கௌரவக்குறைவு ஏதாவது ஏற்படலாம். இல்லை ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனையும் வரலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொல்லி நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.